மெஸ்ஸியை பார்க்க சென்னையிலிருந்து கொல்கத்தா சென்ற தமிழக ரசிகர்கள் பெரும் ஏமாற்றத்துடன் சென்னை திரும்பினர். பணம் செலவு செய்தும் மெஸ்ஸியை சரியாக பார்க்க முடியவில்லை என்று சென்னை விமான நிலையத்தில் தங்களது மனக்குமரலை வெளிப்படுத்தினர். காரெல்லாம் எடுத்து உடைக்கும் போது ஃபர்ஸ்ட் தப்பிச்சு ஓடினா போதும், ஏதாவது லத்தி சார்ஜ்ல மாட்டிக்கூடாது அப்படின்றது மட்டும் தான் இருந்தது. நாங்க எதிர்பார்த்து போனது ஒண்ணு, இங்கேருந்து ஃபிளைட்லாம் பிடிச்சி அங்க போய் ரூம் போட்டு தங்கி அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா 15-20,000 செலவு பண்ணிருக்கோம். பட் ஆனா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் தான் வந்து மெஸ்ஸி இந்த மாதிரி கை காட்டுவோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா போயிருக்கவே மாட்டோம். இவ்வளவு செலவு பண்ணி போயிருக்க மாட்டோம் எஃபோர்ட் எடுத்து. மெஸ்ஸி கிளம்பின உடனே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா யாருக்குமே எதிர்பார்த்தது ஒண்ணு, அப்புறம் நடந்தது வேற ஏதோ தானே நடந்தது. 11ல இருந்து 11 வரைக்கும் அவரை சுத்தியே ஒரு 50-100 பேர் நின்னாங்க. கல்கட்டால இருக்கிற அரசியல்வாதிங்க, அவங்களோட குழந்தைங்க, கார்பரேட் ஓனர்ஸ், இவங்களே எல்லாரும் அவரை சுத்தி அவரை தப்பிடிச்சு தள்ளி விட்டு இந்த மாதிரி கூத்தடிச்சு கடைசியில 10 நிமிஷத்துலயே அவரே போயிட்டாரு. 20,000 கிட்ட செலவு பண்ணியாச்சு. ஏதோ ஒரு குத்த மதிப்பா பார்த்தாச்சு, திரும்பி வந்தாச்சு. முதல்ல வந்து விசில் அடிக்க ஆரம்பிச்சாங்க. விசில்லாம் வந்து நம்ம சேர் பண்ண அடிப்போம். ஃபுட்பால் ஃபேன்ஸ்ல வந்து ரொம்ப காண்டாங்கன்னா விசில்ல தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. விசில் பூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது வாட்டர் கேன் தூக்கி அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சேரை உடைச்சி அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அந்த பேரியர் உடைச்சு உள்ள வந்துட்டாங்க. நாங்கள் பேரியர் வச்சு உள்ள வரும்போதே நாங்கள் வந்து இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, நம்ம வெளில வந்துடலாம், தேவையில்லாம பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு வெளில வந்தோம்.